இந்த வீடியோவில் நம்ம 2023 யாராருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அதோட ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசுலேருந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நேற்று இந்து தமிழ் நியூஸ் பேப்பரில் கொடுத்த ஒரு கட்டிங் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று, அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டை சேர்ந்த நர்கீஸ் முகமதி அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. நர்கீஸ் முகமதி. ஸோ இது எப்படி நாத்தில் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அமைதி, ஒருத்தர் வந்தோட முகம் வந்துட்டு அமைதியாக இருந்தாலே என்னது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒருத்தரோட அமைதியாக இருக்காங்கன்னா ஒருத்தவங்களோட முகத்தை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதான் வந்துட்டு முகமதி, முகம் அமைதியாக இருக்கிறது, அதான் வந்து பார்த்திங்கன்னா முகமதி. ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு யார்? நர்கீஸ் முகமதிக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா நார்வேயை சேர்ந்த ஜான் போஸ்லேவுக்கு வழங்கப்பட்டது. ஓகேங்களா? நார்வேயை சேர்ந்த ஜான் போஸ்லேவுக்கு. இலக்கியத்தில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பாஸாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இலக்கிய எழுதுகிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாஸாக இருப்பாங்க. அதான் பார்த்திங்கன்னா ஜான் போஸ்லே. பாஸ்னா போஸ்ன்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். ஜான் போஸ்லே. ஸோ வைரமுத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னது ரொம்ப பாஸாக இருப்பார். ஓகேங்களா? இலக்கியத்தில் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஜான் போஸ்லே. நெக்ஸ்ட் ஒன்று, வேதியியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் கொடுத்துருந்துருப்பாங்க. மவுங்கி பவண்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லூயிஸ் ப்ரூஸ். ஓகேங்களா? கொலம்பியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் தான் லூயிஸ் ப்ரூஸ். அடுத்து நானோ கிறிஸ்டல்ஸ் டெக்னாலஜி நிறுவன முன்னாள் தலைமை விஞ்ஞானி அலெக்சி எகிமோவ். ஓகேங்களா? ஸோ 3 பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா வேதியியலுக்கான நோபல் பரிசு கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பேர்த்தை எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூஸ் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறத ஃப்ரூட்ஸ்ன்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து எகிமோவ் அப்படின்னா எக்கி பறிக்கிறது. ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணுவோம், மரத்தில் தொங்கிட்டு இருக்கோம், அதை நம்ம என்ன பண்ணுவோம், எட்டி படிப்போம். ஸோ எக்கி பறிக்கிறோன்னு நான் வச்சுக்கோங்க. பறித்து என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒரு வண்டியில் ஏற்றுவோம், அதான் வந்து பவண்டி. ஓகேங்களா? ஃப்ரூட்ஸை எக்கி பறித்து வண்டியில் ஏற்றுவோம், அதான் வந்துட்டு என்னது இதோட ஷார்ட்கட். ஃப்ரூட்ஸ்னால் லூயிஸ் ப்ரூஸ், எக்கி பறிப்போம்னா அலெக்சி எகிமோவ். நெக்ஸ்ட் வந்துட்டு வண்டியில் ஏற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா மவுங்கி பவண்டி. ஏற்றி என்ன பண்ணுவோம், கடை கொண்டு போய் சேல் பண்ணுவோம். இதை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேதிப்பொருட்களை வச்சு தான் வந்து பழுக்க வைக்கிறாங்க. ஃப்ரூட்ஸை எல்லாமே எப்படி பழுக்க வைக்கிறாங்கன்னா வேதிப்பொருட்கள் தான் வந்து வச்சு தான் பழுக்க வைக்கிறாங்க. அப்போ வேதியியலுக்கான நோபல் பரிசுங்கும் போது ஃப்ரூட்ஸை எக்கி பறித்து என்ன பண்ணுவோம், வண்டியில் ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த ஃப்ரூட்ஸை வந்து வேதிப்பொருட்களை யூஸ் பண்ணி தான் பழுக்க வைக்கிறாங்க, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஃபிசிக்ஸுக்கான வந்துட்டு நோபல் பரிசை அதே 3 பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு? எலக்ட்ரான்களை படம் பிடிக்கும் வகையில் மிக நுண்கால அளவுகளில் ஒளி சமிக்கைகளை உருவாக்கியவர்களுக்கு 2023ஆம் ஆண்டில் நோபல் பரிசு யாராருக்கு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பியர் அகுஸ்தினி, பேரன்ஸ் க்ரௌல்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆன் லூலியே. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி நான் வச்சுக்கோன்னா ஆன் லூலியங்கும் போது ஆண்களை வச்சு நான் வச்சுக்கலாம். ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் பியர் அடிப்பாங்க, அவ்வளோதான். ஆண்கள் வந்து பியர் அடிப்பாங்க, ஆனால் எப்படி அடிப்பாங்க, பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் தான் அடிப்பாங்க. அப்போ ஆண்கள்னா ஆன் லூலியே, பேரண்ட்ஸுக்கு தெரியாமன்னா பேரண்ட்ஸ் க்ரௌல்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பியர் அடிப்பாங்கன்னா பியர் அகுஸ்தினி. ஓகேங்களா? ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபிசிக்கலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆண்கள் வந்துட்டு ஃபிசிக்கலாக வந்துட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க. அதான் வந்து ஃபிசிக்ஸுக்கான நோபல் பரிசு. ஓகேங்களா? ஆணை வச்சு நான் வச்சுக்கோங்க. வேதினா வேதிப்பொருட்கள் யூஸ், மேங்கோவை நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா? மேங்கோலாம் பார்த்திங்கன்னா வேதிப்பொருட்களை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, பழுக்க வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரூட்ஸை நான் வச்சுக்கோங்க. வேதியியலுக்கான நோபல் பரிசு ஃப்ரூட்ஸை நான் வச்சுக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா ஆண்களை நான் வச்சுக்கணும். ஸோ ஆண்கள் வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் பியர் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கணும் ஃபிசிக்ஸுக்கு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கரோனா பாதிப்புகளை தடுக்க mRNA தடுப்பூசியை உருவாக்க உதவிய ஹங்கேரிய பேராசிரியர் கேத்லின் கரிக்கோ, அமெரிக்க பேராசிரியர் ட்ரூ வைஸ்மேன். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்திற்கான நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கரோனானா கரிக்கோ நாத்தில் வச்சுக்கோங்க. கரோனா, ஓகேங்களா, அந்த மருந்து தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் வந்துட்டு இவங்களுக்கு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. யாரான்னு பார்த்தீங்கன்னா கரோனா கரிக்கோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ வைரஸ்னா கரோனாங்கிறது என்னது, ஒரு வைரஸ் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி நாத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கரோனா அப்படின்னாலே கரிக்கோன்னு நாத்தில் வச்சுக்கோங்க. கொரோனாங்கிறது ஒரு வைரஸ். ஓகேங்களா? அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த கேத்லின் கரிக்கோவும் ட்ரூ வைரஸ் 2 பேரும் வந்து நாத்துக்கோங்க. கரோனா அப்படிங்கிறது ஒரு வைரஸ் அப்படின்னு நாத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவை சேர்ந்த கிளாடியா கோல்டினுக்கு அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ பொருளாதாரம்னால என்னது, நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம பொருளாதாரத்தை வந்துட்டு எப்படி முன்னேற்றம்னு பார்த்தீங்கன்னா பணத்தை சேமிக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இப்போல்லாம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கோல்டையும் சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கோல்டையும் சேமித்து வச்சா தான் என்னது, பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு சேமிக்க வைக்கிறதுல கில்லாடிகள். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து வீட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, வர்ற காசில் என்ன பண்ணுவோம், கோல்டாக எடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ பொருளாதாரம் அப்படின்னாலே கோல்டு ஞாபகத்துக்கு வந்துடணும். கிளாடியா கோல்டன், பெண்கள் வந்துட்டு கோல்டை சேமிக்க வைக்கிறது என்னது,
கில்லாடியாக இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெண் தான் வாங்கியிருப்பாங்க. பொருளாதாரம்னாலே வீட்டோட ஆணிவேர் வந்துட்டு அவங்க பெண்களாக தான் இருப்பாங்க. ஆண்கள் வந்துட்டு சம்பாரிச்சிட்டு வந்தாலும் பெண்கள் தான் வந்துட்டு அதை சேமித்து வச்சுருப்பாங்க. ஸோ பெண்கள் வந்துட்டு கோல்டை சேமித்து வைக்கிறதுல என்னது கில்லாடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா நகை வாங்குறதுல கில்லாடி, கோல்டு வாங்குறதுல கில்லாடி நான் வந்து வச்சுக்கலாம். அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொருளாதாரக்கான நோபல் பரிசு கிளாடியா கோல்டின். ஓகேங்களா? ஸோ அமைதினா முகம் அமைதியாக இருக்கிறது. இலக்கியத்தில் எப்போவுமே எல்லாருமே பாஸாக இருப்பாங்க. அதான் ஜான் போஸ்லே. ஃப்ரூட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, எக்கி எக்கி பறித்து வண்டியில் ஏற்றுவாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா லூயிஸ் ப்ரூஸ், அலெக்சி எகிமோ, அதுக்கப்புறம் மவுங்கி பவண்டி. ஓகேங்களா? ஸோ வந்து ஃப்ரூட்ஸை வந்துட்டு வேதிப்பொருட்கள் வச்சு தான் பழுக்க வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிசிக்கலாகவே ஆண்கள் வேலை செய்வாங்க. ஸோ ஆண் நாவத்துக்கு வந்துடணும். ஆண்கள் வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, பேர் அடிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கரோனாங்கிறது ஒரு வைரஸ், அதான் ட்ரூ வைரஸ். ஓகேங்களா? கரோனா கரிக்கோ இதை ரெண்டே நாவத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா கிளாடியா கோல்டின். ஸோ பெண்கள் எப்போவுமே என்னது கோல்டு வாங்குறதுல கில்லாடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க.